தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மோட்சராக்கினி அன்னை ஆலயத்தில் ஒன்று கூடி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றன. கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்மில் நிலைத்திருக்கின்ற அந்த அன்பு அச்சமற்றதாக, அது கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளை போலவே நாம் நம்முடைய அன்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது பெரியவர்களுவாரை அடைகிறான் ஷர்மிளாமாக நேரிசிறு பட்டப்படிப்பை சிறப்பாக எதிர்கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், செல்வநகர் தாமஸ் அனிதா நிலா எளிய பிலோ எளிய குழுவத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, பெரியவர்களுவாரை செல்வமேரி குடும்பத்தில் மறைந்த சுசேரத்தினம் அமலர் பவமேரி அமல்ராஜ் ஆன்ம இலைப்பாட்சிக்காக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதிக்கிறவர்களுக்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் ஒருவர் மக்களிடம் அன்பு கொள்கிறோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 திருவசனங்கள் 11 முதல் 18 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவேறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம்.
இயேசுவே இறைவன் என ஏற்று அறிக்கையிடுபவர்களோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு முதல் நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மனிதரிடம் முதல் நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு அரசாழ்வாராக. உம்முடையோரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. தர்சீச அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவில் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர்களும் தலை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இடத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 45 முதல் 52 வரை. அக்காலத்தில் 5000 பேர் உணவு கொண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தாம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாயிக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடிக்கிறது. சீடர்கள் தண்டு வலிக்க பெருகும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். எனவே எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில்
அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, ஜெர்மனி நாட்டிலே ஹிட்லர் ஆட்சி செய்த போது சிறப்பு தைக்கின்ற தொழிலாளியாக இருந்தவர் ஜானஸ் ரஷ் என்பவர். அவர் நமக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், தன்னை எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமானவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் வழிந்து ஹிட்லரின் ஆட்சியை ஆதரித்தார். ஆனால் ஒரு இடத்தில் போரில் ஹிட்லர் தோல்வியுற்று புதிய ஆட்சி அங்கு அமைந்த போது தன்னை பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் என பயந்த அந்த நபர் தன்னுடைய சகோதரி இருந்த ஸ்லோவானியா என்ற அந்த நாட்டிற்கு சென்று அங்கிருந்த பண்ணையில் அவர் ஒழித்து கொண்டார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அங்கு அவர் தலைமறைவாகவே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிலர் அவரை, நீங்கள் அந்த ஆட்சியில் அவரை ஆதரித்த நபர்தானே என அடையாளத்தோடு சொன்ன போது அவர் ஆம் என சொன்னார். ஏன் இங்கே இருக்கிறீர்கள் என கேட்ட போது, நான் பயந்து கொண்டு இங்கு வந்து இருக்கிறேன் என அவர் சொன்னாராம். அப்போது அவர்கள், இப்போது அதிபர் அடுத்து அந்த அதிபர் என அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள், இன்னமும் நீங்கள் பயந்து கொண்டு இங்கே இப்படி அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே என சொல்லிவிட்டு சென்றார்களாம். அவர்களே, அச்சம் அல்லது பயம் ஒரு மனிதனுடைய வாழ்வை சிதைத்துவிடும் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வை அது முடக்கி போட்டுவிடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்ற ஒரு சிறந்த ஒரு வாசகத்தை இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பை பற்றி பேசுகின்ற திருத்தூதர் யோவான் நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என சொல்கின்ற பொழுது, கடவுளை அன்பாக இருக்கின்றார், அன்பின் நிறைவாக கடவுள் இருக்கின்றார், அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு முன் வைக்கின்றார். கடவுளுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற போது அந்த முழு முதல் அந்த நிறைவான அன்பை நமக்குள் நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அன்பு அது நிறைவானதாக முழுமையானதாக இருக்கும். ஆனால் எப்போது நம்மிடம் பயம் இருக்கிறதோ, அச்சம் இருக்கிறதோ, அல்லது எதிர்காலத்தை பற்றியோ அல்லது ஏதோ ஒன்று நினைத்து நாம் பயன்படுகின்ற பொழுது அங்கே அந்த அன்பில் அந்த அச்சத்திற்கு இடம் நாம் தரக்கூடாது. ஒருவேளை நாம் பயந்து கொண்டே ஒருவரை அன்பு செய்கிறோம், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்றால் அந்த அன்பு நிறைவான அன்பாக இருக்காது. ஏனெனில் ஒரு முழுமையான ஒரு நிறைவான அன்பை நாம் கொண்டிருக்க இயலாது அல்லது நாம் கொண்டிருக்க முடியாது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் அந்த பயத்திற்கும் இன்னுமாக எதிர்காலத்தை பற்றிய சில அச்சத்திற்கும் காரணமே ஏதாவது நடந்து விடுமோ என்ற அந்த அவநம்பிக்கையும் அல்லது நம்மை யாராவது ஏதாவது தண்டித்து விடுவார்களோ, ஏதாவது நடந்து விடுமோ என்ற அந்த ஒரு பய உணர்வும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே முதலில் நாம் கடவுளை போல அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அன்பை அது நிறைவானதாக முழுமையானதாக அந்த அன்பு அச்சமின்றி அது வெளிப்படுவதாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நாம் பெறுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறவராக தான் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அங்கு இருந்த எல்லா மக்களுக்கும் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு அந்த உணவு அளித்து பிறகு ஆண்டவரை ஜெபித்து விட்டு கடலில் நடந்து வந்த போது சீடர்கள் பேய் என அஞ்சி அவர்கள் அலறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாகவே அவர்களிடம் அஞ்சாதீர்கள், நான் தான் துணிவோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களோடு படகில் ஏறுகின்ற பொழுது அந்த காற்று அங்கே அடங்குகிறது. அவர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்றார்கள். எனவே பார்ப்பவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் காட்டுகிற அன்பு அல்லது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு நிறைவானதாக முழுமையானதாக ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டுகிற அன்பை போல இருக்கிறதா அல்லது அது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அச்சத்திற்கு உட்பட்ட அன்பாக இருக்கிறதா என்பதை எல்லாம் சிந்தித்து ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய அன்பு நிறைவானதாக இருப்பதற்கான அருளை அன்றைய வெளியாளர்கள் இருந்த அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் நம்மிடமும் இருக்க வேண்டி அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாழையின்படி எல்லா தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமே வாழ்வுக்கு உரிய உங்களை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். ஆனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்று கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என் சொல்ல எல்லாம் இறைவா, என்னாலும் இடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யானவை தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைமுறை என்று வெளிப்படுத்தினேன். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாதா தன்மையும் ஆட்சியார் எங்களை புதுப்பித்தேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடு வான்படையில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காலத்தை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உடன்படிக்கை தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியவராவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்தை அறிந்து கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை ஏன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவேயானவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை வைத்து வாழ்வதற்காக மீட்பளிக்கின்றதை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவோடு என்றும் உமக்கு ஒளியுடைய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்கள். தூய ஆவியாரோடு செலுத்த வேண்டிய உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவாவியை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநெய்யர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தலும் சிறப்பாக திருமொழி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அடைக்கலராஜ் சர்மிலா குடும்பத்தினர், தாமஸ் அனிதா குடும்பத்தினர், செல்வமேரி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசிரியருக்கு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேலைகளுக்கும் கனிவுடன் செவி சாய்ந்தவர்களும் உயர்த்திருந்தோம் கொண்டும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும். உமது திருமுகவழியிலேயே சொல்லுங்கள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்ணிக்காயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உங்கள் மகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒற்றைப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்படையால் பயிற்சி பெற்ற நாம் இங்கு சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்த உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளித்துச் செல்கின்றோம். திருத்துவதற்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமைதி நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருக்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இதனால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்